இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து அவர்களை நல்லபடி வளர்த்தி அவர்களுக்கும் சிறப்பான ஒரு சொர்க்க வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் கொடுக்கணும்னு அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யுங்க. உங்க குழந்தைகளுக்கும் சேர்த்தே பிரார்த்தனை செய்யுங்க. காரணம், சமீபத்தில் வாட்ஸ்அப்ல பார்க்கிறோம், கலைநலூரை சேர்ந்த வஹீதா ரஹ்மான், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமூகத்தில் ஏன் இவ்வளவு பெரிய அவலம் நடக்குதுன்னா மார்க்கம் இல்லை. பரதா போட்டு விட்டு அந்த அம்மா பாரு ஆடுற டான்ஸ் அவங்க சொல்ற பேச்சுக்கணும், மார்க்கத்துக்கு கொஞ்சம் கூட முறையில்லாத சம்பந்தம் இல்லாத விஷயம். இந்த அடிப்படை காரணம் யாரு பார்த்தோம்னா பெற்றோர். நாளைக்கு மறுமையில யார் நிற்பா? அந்த பெண்மணி குற்றம் சாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன வளர்த்த இவங்க தான் எனக்கு சரியா சொல்லி தரலன்னு ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சுதான். யார் பதில் சொல்றது அல்லாட்ட? அப்ப பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல உபதேசங்களை சொல்ல வேண்டும், நன்மையான காரியங்களை சொல்ல வேண்டும், மார்க்கம்னா என்னன்னு போதிக்க வேண்டும். போதிச்சு வளர்த்தால் அந்த பெண் மக்கள் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மக்களாக மாறுவார்கள். நீங்களும் சொர்க்கத்துக்கு செல்லலாம், உங்கள் குழந்தைகளும் சொர்க்கத்துக்கு செல்லலாம். அப்படிப்பட்ட பெண் மக்களையும் அப்படிப்பட்ட குழந்தைகளின் சந்ததிகளையும் வல்ல ரஹ்மான் இந்த மக்களுக்கு மணமக்களுக்கு கொடுக்கட்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கடிதம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிறைவு கிளை காரைக்கால் மாவட்டம் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் ஜாமியா தௌஹீத் மஸ்ஜித் சங்கத் மண்டல். பொருள்: திருமண அனுமதி கடிதம். அன்புடையோர், அஸ்ஸலாமு அலைக்கும். இம்மணல் தங்களை பூர்ண உடல் நலத்துடன் வீரியமிக்க தௌஹீத் சிந்தனையும் சிந்திக்கட்டுமாக. கீழ்கண்ட ஆதார் முகவரியில் உள்ள ஜெயினுல் ஆரிஃபா, கவுசுல் ஆரிஃபா, டாக்டர் ஆஃப் சுல்தான் ஆரிஃப் என்பவர் நமது ஊரை சார்ந்தவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்படி ஒன்றுக்கு தௌஹீத் அடிப்படையில் திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிலைமை: முதல் விவாகம். பெயர் ஜெயினுல் ஆரிஃபா, தந்தை பெயர் கவுசுல் ஆரிஃபா, தந்தை பெயர் சுல்தான் ஆரிஃப். விலாசம் 26 திருவாசல் கொள்ளை தெரு, நிறைவி, காரைக்கால் மாவட்டம். மகள் கவுசுல் ஆரிஃபாவை நீங்கள் பொறுப்பாளியாக இருந்து 20 பவுன் மகனுக்கு நிக்கா செய்து தர சம்மதமா? சம்மதமா? وبارك عليك وجمع بينكما في خير. ஜாமியா தௌஹீத் மஸ்ஜித் முஸ்லிம் ஜமாத் நிர்வாக சபை, சங்கரன் பந்தல், தரங்கம்பாடி வட்டம், நாகை மாவட்டம். நிக்காஹ் திருமண உடன்படிக்கை பதிவேடு 1447 ஆண்டு ரஜபு மாதம் பிறை 27, 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலை 12 மணிக்கு மயிலாடுதுறை தரங்கம்பாடி சங்கரன் பந்தல் 3/177/1 வடக்கு தெரு, சங்கரன் பந்தல். சபீர் அகமது அவர்களின் மகன் 26 சப்ராஸ் அகமது முதல் தாரம். மணமகனுக்கு புதுச்சேரி மாநிலம், மாவட்டம் காரைக்கால் மாவட்டம், நிரவி 26 திருவாசல் கொள்ளை தெரு, நிரவி. எம்ஓஐ சுல்தான் ஆரிஃப் அவர்களின் மகள் 20 வயது கௌசில் ஆரிஃபா முதல் தாரம். மணமகளுக்கும் நிக்காஹ் திருமணம் செய்யவிருக்கும் இரு தரப்பும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மேற்படி திருமணம் சங்கரன் பந்தல் கோல்டன் திருமண மஹாலில் நிக்காஹ் மஜ்லிஸில் சங்கரன் பந்தல் முத்தவல்லி இமாம் நிர்வாகி ஜமாத்தார்கள், நிரவி முத்தவல்லி இமாம் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள், மணமகன் சாட்சிகள். இங்கு குழுமி இருக்கும் சபையோ முன்னிலையில் மணமகளின் விருப்பப்படி மணமகன் மணமகளுக்கு கொடுத்த மகர் 20 பவுன் மாலை செயின், காப்பு, பணம். மணமகளின் வழி பொறுப்பாளர் முகமது எம்ஒய் சுல்தான் ஆரிஃப் மூலம் உடன் கொடுக்கப்பட்டு
மணமகள் சம்மதம் கூறி இது கையெழுத்திட்டதின் பேரில் மேற்படி வழி மூலம் மணமகன் இஜாப் செய்து கையெழுத்திட்டதின் பேரிலும் இந்த நிக்காஹ் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. வழி பொறுப்பாளர் மணமகனின் தந்தை எம்ஒய் சுல்தான் ஆரிஃப், முகவரி 26 திருவாசல் கொள்ளை தெரு, நரவி. மணமகனின் தந்தை சபீர் அகமது, 3/177 1 வடக்கு தெரு, சங்கன்பந்தர், கையப்பம். சபீர் அகமது, டிஎன்ஜே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், நரவி, 14/11/99. மணமகள் 4/9/2005. சாட்சிகள் ரஹமத்துல்லா 23/4 காகிதமில்ல தெரு, நீடூர். இரண்டாவது சாட்சி முஜிபுர் ரஹ்மான் 3/314 தோட்டத்தெரு, சங்கரன் பந்தர். 3 நைனா முகமது 18 நடுத்தெரு, சுவிட்ச், நரவி. முகமது ரஃபீக் ஆகியார் தெரு, நரவி. அல்ஹம்துலில்லாஹ், திருமணம் நிறைவு பெற்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் பரிமாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரும்